ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1796வது பகுதி. திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 8ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழியும் 9ஆம் திருமொழியும் திருமாலிருஞ்சோலை மலை என்று சொல்லக்கூடிய அழகர் மலை, கள்ளழகர் மலை எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் திருமொழிகளாகும். இந்த பாசுரத்திலே, இந்த 2ஆம் பாசுரத்திலே எம்பெருமான் எல்லோராலும் புகழாக அடையத்தக்கவனாகிற அவன் பண்பினை எடுத்து கூறி அவனை வணங்கி வர நெஞ்சினை அழைக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணைத்துயின்ற சுடர்முடிக் கடவுள்தம் கோயில். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணைத்துயின்ற சுடர்முடிக் கடவுள்தம் கோயில். விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில் விண்டலர் தூளி வேய்வளர் புறவில் விரைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே என்பதுதான் இன்றைய பாசுரம். இண்டையும் புனலும், இண்டை என்றால் பூ மாலை, புனல் என்றால் தீர்த்தம், தண்ணீர் என்று பொருளாகும். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ, நல்ல பூமாலையையும் தீர்த்தத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு கணநேரமும் வீணாகாதபடி கடைத்தேற உறுதி பூணுங்கள். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணைத்துயின்ற சுடர்முடிக் கடவுள்தம் கோயில். நாம் வழிபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நித்திய சூரிகளும் ஏனைய உலகில் வாழ்வோரும் அண்டரும், இமையோர் நித்திய சூரிகள், அண்டரும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் வழிபட அரவணையில் பள்ளி கொண்ட அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள்தம் கோயில். ஒளிவீசும் முடியை அணிந்த எம்பெருமான் திருத்தலமாகிய சுடர்முடி கடவுள்தம் கோயில். எது அது? விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில் விரைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டு அமர் சாரல். வே என்றால் மூங்கில் என்று பொருள். மூங்கில்கள் வளரும் பகுதியிலே இதழ் விரிந்து மலரும் மகரந்த தூள்களை உடைய மனம் பரவும் குறிஞ்சிப்பூவின் செவ்விய தேனில் அமர்ந்த வண்டுகளை உடைய மலைச்சாரல்கள், மலைப்பகுதிகளை கொண்ட மாலிருஞ்சோலையும் வணங்குதும் மடநெஞ்சே என்கிறார். குறிஞ்சி மலர் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலை சாரலிலே பூக்கக்கூடிய ஒரு பூ. அது நல்ல மணத்தை உடையது. அந்த குறிஞ்சி மணம் வீச அங்கே நறுந்தேன் வண்டு அமர் சாரல், அந்த தேனிலே அந்த குறிஞ்சி பூவின் செவ்விய சிறப்பான மனம் வீசுகின்ற தேனில் அமர்ந்த வண்டுகளை உடைய மலை பகுதிகளை உடைய அமர் சாரல், அந்த மலைச்சாரல் என்று சொல்லுவோம். அந்த சாரல் அமைந்திருக்கக்கூடிய மாலிருஞ்சோலை வணங்குதும் என்று மடநெஞ்சை அழைக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள், நல்ல பூமாலையையும் தீர்த்தத்தையும் ஏந்தி கொண்டு கண நேரமும் வீணாகாதபடி வணங்குவோம் எழுந்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நித்திய சூரிகளும் தேவர்களும் துதிக்க பாம்பனையில் திருக்கண் வளர்ந்தருளுகின்றவனும் ஒளிமிக்க முடியை உடையவனுமான எம்பெருமானுடைய இருப்பிடமாய் விண்டு விரிந்து நிற்பதான திருத்தலமாய் மகரந்த தூள்களை உடையதான மூங்கில் வளர்ந்துள்ள சுற்றுப்புறங்களிலே மனம் மிக்க குறிஞ்சிப்பூவினுடைய இனிய தேனிலே படிந்த வண்டுகளை உடைய சாரல்கள் உள்ள திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் மடநெஞ்சே வா என்பதுதான் ஆகும். நெஞ்சமே, திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா. அது எப்படிப்பட்ட தலம் தெரியுமா? மேலுலகத்தவர்கள் தங்களை போன்ற பக்தர்களை நோக்கி
நல்ல பூமாலைகளையும் அர்க்ய பாத்திய ஆச்சமனியங்களுக்கு உரிய தீர்த்தத்தையும் சேகரித்து கொண்டு புறப்படுங்கள் என்று சொல்லி பலரையும் கூட்டிக் கொண்டு வந்து வணங்கத்தக்க திருப்பார்கடலில் திரு அனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்துள்ள பெருமான் அந்த இடத்தை விட இதுவே பாங்கான இடம், அந்த பார்க்கடலை விட இதுவே சிறந்த பாங்கான இடம் என்று வந்து வாழும் இடமாயிற்று இந்த திருமலை, தெற்கு திருமலை. இன்னமும் விண்டு விரிகின்ற மூங்கில்கள் வளரப்பெற்ற சுற்றுப்பக்கங்களில் நறுமணமிக்க குறிஞ்சி பூக்களினுடைய செவ்விய தேனிலே படிந்த வண்டுகளை உடைய மலைப்பகுதிகளை கொண்ட சிறப்புகளை உடையது இந்த திருமாலிருஞ்சோலை என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள்தம் கோயில். நல்ல பூமாலையையும் நல்ல பூக்களையும் வழிபாட்டுக்கு இன்றியமையாத பொருளாகிய தூய தீர்த்தத்தையும் கையிலே எடுத்துக்கொண்டு இடைவிடாமல் தொழுவோம் எழுமின் என்று நித்திய சூரிகளும் அண்டங்களில் வாழும் பக்தர்களும் வழிபட்டு புகழடையும்படியாக திரு அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டு மன்னன் சக்கரவர்த்தி என்பதை குறிப்பிடும் திருமுடியை சுடர் மிகு முடி திருமுடியை அணிந்த முதல்வர் விரும்பி நிலையாக இருக்கும் திருத்தலம் இது என்கிறார். விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில் விரை மலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே. இதழ்கள் முறுக்கவிழ்ந்து மலரும் இயல்பினவாய் மகரந்தத்தை உடையனவான குறிஞ்சியின் செடிகள் மூங்கில்கள் வளரும் சுற்றுப்புறங்களில் காணப்பட அந்த பூக்களின் புதிய தேனை வண்டுகள் பருகும் மலைச்சாரலை உடைய திருமாலிருஞ்சோலை, அதனை சென்று வணங்குவோம் வா மனமே என்றழைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர் முடி கடவுள்தம் கோயில். விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில் விரை மலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே என்று இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த ஆளிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் பரமசுவாமி கள்ளழகர் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் மங்கைவேந்தன் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அபார கருணா சாகரர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.